வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது சிம்கோ நோட்டிஃபிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது simcoagri.com அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா simcoagri.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்பேஜ் ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்னு இருக்கா. ஸோ இதுதான் வந்து சிம்கோவோட அஃபிஷியல் வெப்சைட் அப்படின்றது. ஸோ இதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், நிறைய நியூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப கீழே போயிடாதீங்க. இங்கே மேலேயே கிளிக் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நியூனு போட்டு கொடுத்துருக்காங்களா, இதை ஜஸ்ட்டு ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா வேறு ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் இன் இங்கிலீஷ், டவுன்லோட் இன் தமிழ்னு வரும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை டவுன்லோட் இன் தமிழ்னு கொடுத்தீங்கன்னா தமிழில் டவுன்லோட், அதாவது டவுன்லோட் அகைன் கேட்குதா எனக்கு. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் பிடிஎஃப், அதனால் உங்களுக்கு டவுன்லோட் அகைன் வருது. இல்லைனா உங்களுக்கு டவுன்லோட் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இல்லைனா டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் கேட்கும். நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஆல்ரெடி அப்ளிகேஷன் அப்படின்றது இருக்குது. நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம், இது தமிழ் இங்கிலீஷ்லாம் கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றது ஒரே ஃபார்மேட் தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் அப்படின்றது வரும். ஸோ அப்ளிகேஷனை எப்படி ஃபில்அப் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.